செஞ்சுட்டு இருக்க? ஒழுங்கா வேலையை பார்க்க மாட்டியால? என்னப்பா எவ்வளோ கடை வாங்கினா? என் மகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபா கடன் வாங்கினேன். என்ன 5 லட்சம் ரூபாயா? நான் 1 லட்சம் ரூபா வாங்கினதுக்கே 10 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். நீ 5 லட்சம் ரூபா வாங்கியிருக்கியா? மணி 8 ஆச்சு, இன்னும் இந்த பையன் தூங்கிட்டு இருக்கான். அவனை கொஞ்சம் எழுப்புங்களேன். சரி விடு, இன்னைக்கு அவன் பிறந்த நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாளாவது கொஞ்ச நேரம் தூங்கட்டு. வரேம்மா. ஆமா. என் பையனுக்கு பிறந்த நாள்ண்ணே, எந்த கேக்கு நல்லா இருக்கும்? ஆனால் இந்த கேக்கு நல்லா இருக்கும். அதோட விலை 500 ரூபா. இல்லைண்ணே, ஒரு 200 ரூபாய்க்கு நல்ல கேக்கா தாங்கண்ணே. சரியா? அண்ணே, கேக்கு கூட கேண்டிலையும் சேர்த்து பேக் பண்ணிட்டேன். சரிண்ணே. என்னங்க என்னங்க எனக்கு நல்லா இந்த விளையாடிட்டு இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டான் டாக்டர். ஓகே ஓகே, உள்ள கொண்டு வாங்க. இந்த மாத்திரை இந்த டெஸ்ட்டும் எடுத்துட்டு வாங்க. ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். புகழ் என்ன ராகுல், என்னாச்சு? பார்த்த வந்திருக்க? எனக்கு ஒரு 1500 ரூபா பணம் வேணும்டா. சம்பளம் கிடைச்சு திருப்பி தந்துடுறேன். அப்படியா? சரி, நான் பார்த்துட்டு. என்கிட்ட இவ்வளோ தாண்டா இருக்குது. சரிடா, இது போதும், சமாளிச்சுக்கிறேன். சம்பளம் வந்து திருப்பி தந்துடுறேன்டா. பரவாயில்லடா, முதல்ல போய் பையனை பாரு. எனக்கு அப்புறம் உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க, வாங்க. டாக்டர்மா, வாங்க உள்ள உட்காரு. அம்மா, என் பையனுக்கு என்னம்மா ஆச்சு? அவன் எப்படிமா இருக்கா? உங்க பையனுக்கு ஹார்ட்ல ஓட்டை இருக்கு. ஐயோ, டாக்டர் என்ன சொல்றீங்க? இப்போ மைனரா தான் இருக்கு. இப்போ ஆபரேஷன் பண்ணா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா உங்க பையனோட உயிருக்கு அது ஆபத்தா முடியும். ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்? 5 லட்சம் ரூபாய் ஆகும். பணமா? ஆமா, போய் பாருங்க. ஆபரேஷனுக்கு பணம் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க. எவ்வளவு சீக்கிரமா பண்றோமோ அவ்வளவுக்கு நல்லது. டே செல்வா, பையனுக்கு எப்படிடா ஆச்சு? ஹாஸ்பிட்டல்ல பையனுக்கு ஹார்ட்ல ஓட்டை இருக்காங்க சொல்லிட்டாங்கடா. ஆபரேஷன் பண்ணணுமா? அதுக்கு 5 லட்சம் ரூபா ஆகுவாடா. காசு கொடுத்தாதான் பிள்ளை காப்பாற்ற முடியறாங்க. யார்கிட்ட போய் காசுக்கு? சரிடா, சரி, நீ அழாதடா. சரி, நம்ம மேஸ்திரி அண்ணன் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் உனக்கு கேட்டு பார்க்குறியா? அவரு அங்கதான் நின்றுட்டு இருந்தாரு. உன்னை போய் பார்த்து பேசு. அப்ப என்னன்னு சரியா? ஒரு சொல்ல கேட்க மாட்டியா? வேணும்
அவர் சொன்னா கேட்க தெரியல. ஏய் இங்க என்ன வெடிக்க? யாரான உனக்கு? முதலாளி ஐயாவை பார்க்கணும். உள்ளவா. ஐயா, யார் நீ? உனக்கு என்ன வேணும்? மேஸ்திரி என்ன அனுப்புனாங்க. என்ன மேஸ்திரியா? ஐயா, மேஸ்திரி என்ன இந்த அட்ரஸ் வந்து உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க. ஓ, அந்த நீதானா? உள்ளவா. டேய் கிளம்புடா. சரி, உனக்கு இப்போ என்ன வேணும்? ஐயா, என் மகனுக்கு உடம்புக்கு முடியலை, உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அதான் உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் ரூபா கடன் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் ஐயா. கண்டிப்பாக டெய்லி வேலை செஞ்சு கடனை திருப்பி கொடுத்துருவேன் ஐயா. என்னது? நீ பார்க்குற வேலைக்கு பணத்தை திரும்பி தர முடியுமா உன்னால? சரி, நான் உனக்கு பணம் தரேன். ஆனால் இந்த பணத்தை நீ திரும்பி அடைக்கிற வரைக்கும் நீ என்கிட்ட தான் வேலை பார்க்கணும். சரியா? சரி ஐயா. சரி, அதுக்கு முன்னாடி இதில் ஒரு கையெழுத்தை போடு. ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான், சும்மா கையெழுத்து போடு. பையனோட உயிருக்கே அது ஆபத்தா முடியும். ஐயா, உங்க பையனுக்கு ஒண்ணும் இல்ல, அவன் நல்லா இருக்கான். ஏய் தெல்வா, இங்க வாடா. இங்க வா. முதலாளி ஐயா வந்திருக்காரு, உன்னை கூப்பிட்டாரு, வா. எப்படி வந்தீங்க 2 பேரும்? நான் தான் வர சொன்னேன். என்ன, ஒரு வருஷமா நீ வேலை பார்த்து உன்னுடைய கடன்ல இருந்து 10,000 ரூபா கூட நீ முதல்ல அடைக்கல. அப்புறம் என் கடனை நான் எப்ப வசூலிக்கிறது? அதனாலதான் இனிமேல் குடும்பமா வேலை பார்த்து என் கடனை அடைச்சிட்டு போங்க. ஐயா, ஐயா, ஐயா. டேய், அங்க வேலை செஞ்சு என்னல செஞ்சுட்டு இருக்க? ஒழுங்கா வேலையை பார்க்க மாட்டியல? தேசிய மாதிரி ஆய்வு அமைப்பின்படி 1978 முதல் 2025 வரை இந்தியாவில் சுமார் 2,97,38 கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கடன் முடிந்தாலும் கொத்தடிமையின் சங்கிலி முடிவதில்லை. கொத்தடிமை என்பதை ஒழித்து சமூக நீதியை நிலைநிறுத்துவோம்.